ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒரு 6:30 மணின்னா எழுந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திரிக்கணும்னு நினச்சி படுத்துட்டு இருந்தேன். நம்ம வந்து டெய்லி எழுந்திரிக்கிற டைம் கரெக்டாக அந்த முழிப்பு வந்துடும் பார்த்துக்காங்க. அந்த மாதிரியே வந்துடுச்சு. ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஒரு 8 மணி வரையும் படுத்துகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் எழுந்திரிச்சி டீ போட்டேன். டீ குடிக்காமல் நான் ஒரு நாள் எழுந்திரிச்சி வேலை செஞ்சதே கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலே அது பால் வாங்கிட்டு வர வரைக்கும் ஒரு வேலை கூட நான் தொடவே மாட்டேன். ஏன்னு தெரில, அது அப்படியே பழகி போச்சு எனக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் ஒரு 5 டீயாவது குடிச்சிடுவேன். கம்பெனியில் 3 டீ, வீட்டில் 2 டீ, 5 டீ குடிச்சிடுவேன். இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலக்காய் போட்டு டீ வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும். ஏலக்காய் இல்லாத இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி வாங்கி போட்டுப்பேன். நான் அந்த டப்பா ரப்பாக வச்சுட்டு இருந்தேன். ஏலக்காய் ஒரு நாளைக்கு 3-4 போட்டுருவேன். போட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் பால் ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முன்னாடி பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் டீ தூள், சர்க்கரை அதெல்லாம் போடுவாங்க. அப்படி வச்சோம்னா டேஸ்ட் வர்றதில்ல. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வைக்குவேன். நானுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பால், எனக்கு டீ வைக்கலாம் தெரியாது. ஆரம்பத்தில் பாலை ஊற்றிட்டு சர்க்கரை, டீ தூள் எல்லாம் போட்டு ஒன்றா தான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றிக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைனாவே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. நான் பால் கவர் எதுக்காக வைக்கிறேன்னா, அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்து தலைக்கு வைக்கிறதுக்காக பூ செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி மட்டும்தான் அது வச்சுட்டு போவேன். அதை பார்த்துட்டு கம்பெனியில் கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட் அக்கா கேட்டாங்க எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு. அதனால் சேர்த்து வச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முழம் அரை மாதிரி போதும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சேர்த்து வச்சுட்ருக்குறேன். ஒரு 20 கவர் வந்துச்சுன்னா அதில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்ருக்கேன். நான் செஞ்சுட்டு அதை வந்து ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டு 3 கொதியாவது விட்டால் தான் வந்து அந்த பச்சை வாசனைலாம் டீ பால் வந்து பச்சை பச்சையாக அடிக்கும் இல்லையா, அது போகும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா பொங்கு வந்தோடனே டீ எடுத்துருவாங்க. 2-3 கொதியாவது வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டீ வந்து குடிச்சோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வச்சுக்கா பால் வாசனையே அடிக்கும். எங்கள் அம்மாவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொதி வந்துச்சுனாவே டீ ஊற்றிடுவாங்க. அவங்களாம் அப்படி தான் குடிச்சு பழகிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அதுக்கப்புறமா தான் டீ ஊற்றணும். எப்போவும் அப்படி தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எப்படி டீ வைக்கணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இதெல்லாமும் ஒரு வீடியோவாக போடுறாங்களேன்னு நினைப்பீங்க. இது டெய்லி நான் பண்ணுற ஒரு விஷயம்னா இது கண்டிப்பாக இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியதில்ல. அதனால தான் நான் இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அது பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் இல்லாமல் டீ குடிக்க மாட்டேன். நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு டீ சாப்பிட்ருவேன். அப்புறம் சாப்பிட மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.